பிரைஸ் த லார்ட். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனாலே எல்லாம் கூடும். பிகாஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்ரிதிங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். மனுஷரால் இது கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு பாருங்க, இதுக்கு முன்னால் உள்ள சம்பவம் 23ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதே எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஒரு டஃப் டாஸ்க். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கடினம் என்று மனித மூளை சொல்லும். சில காரியங்கள் நடக்கவே நடக்காது என்று நம்முடைய கருத்து கணிப்பு தெரியும். சில காரியங்கள் நம்முடைய அறிவுக்கு உட்பட்ட, நம்முடைய அனுபவத்துக்கு உட்பட்ட நிலையிலே நாம் சிந்தனை செய்து முடிவெடுப்போம். பியாண்ட் தட் faith changes all the situations. விசுவாசம் எல்லாவற்றையும் அது கடந்து சென்று தேவனை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷரால் உங்க வாழ்க்கையில, உங்க திராணிக்கு, உங்க யோசனைக்கு, உங்க அனுபவத்துக்கு, உங்க பிரயாசத்துக்கு எதெல்லாம் தடையாய் நின்று போனதோ ஆண்டவர் கையில முழுவதும் கொடுத்துருங்க. அவர் செய்கிற வரையில வெயிட் பண்ணுங்க. அவர் செய்வதற்காக அவருக்கு விட்டு கொடுங்க. உங்க வாழ்க்கையில அவரையே சார்ந்துருங்க. ஆண்டவரே, இது என்னால முடியாது, உங்களால முடியும். சின்ன சின்ன காரியம் கூடங்க அவர்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. பிள்ளைகளை வளர்க்கும் போதும் சொல்றேன், என் அன்பு பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது கூட சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி, ஒரு டீ கொடுத்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஒரு வேளை கொடுத்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு பேக் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, தேவனே இதை செய்தார். அப்ப சின்ன சின்ன காரியத்திலும் விசுவாசத்துல நம்மை பலப்படுத்தி நம்மை பக்குவப்படுத்தும் போது, ஒரு நாள் மலை போன்ற பிரச்சனை வரும்போது விசுவாசத்தினாலே தைரியமா சொல்லுவோம், மனுஷரால் இது கூடாது, ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனாலே எல்லாம் கூடும். எல்லாம் கூடும் என்றால் 100%. இன்றைக்கு இந்த நேரத்துல இப்ப உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பல வருஷ கணக்குல ஸ்டம்பிள் ஆகி அது நின்று கொண்டு இருக்கிறதோ, எந்த இடத்துலலாம் உங்க வாழ்க்கையில முத்திர மனுஷர்கள் போட்டார்களோ, அது எல்லாத்தையும் இந்த வேதம், நான் சேவிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் ஆண்டவர் ஜெயமாய் கர்த்தர் நடத்துவார். இந்த நேரத்துல மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். விசுவாசத்துக்குள்ள இன்னும் நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். சில நேரங்கள்ல விசுவாசிப்பதற்கு திராணியற்ற நேரத்துல நம்மளோட ஜெபம் எப்படி தினமா இருக்கணும்? ஆண்டவரே, எனக்கு இந்த சூழ்நிலை, எனக்கு வேற எதையும் கேட்கலப்பா, எனக்கு விசுவாசத்தை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது பணமோ காசோ ஆயுசோ எல்லாம் ரெண்டுதுங்க, உலகத்துக்குரிய மண்ணுக்குரிய விஷயம். ஆனா விசுவாசத்தை மட்டும் கேட்டு பாருங்க, நித்தியத்துக்கு அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும். எல்லாமும் விசுவாசத்தினாலே வரணும், தேவனிடத்தில் வரணும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். உங்க வாழ்க்கையில தேவனால் எல்லாம் கூடும். ஜோமனோமா. நல்ல பிதாவே, இந்த நேரத்துல இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் இடைப்பட்டீரே, கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. நம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம், விசுவாசம் என்பது நித்திய ஜீவனுக்கான எங்களுக்கு பாதை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் விசுவாசத்துல நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் விசுவாசம் பெருகும்படி உம்முடைய பாதத்துல எங்களை முற்றிலும் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.